வணக்கம். பி. முனியப்பன், கட்டுமான பொறியாளர், விநாயகா பில்டர்ஸ், வேடசந்தூர். இப்போ நம்ம இருக்கிற சைட் வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கோம். போன வீடியோ வந்து எப்படி பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷன் பிட்டு எல்லாமே வந்து கிராவல் ஃபில் பண்ணி கன்சால்ட்ரேட்டன், அதாவது கூராட்டம் போட்டுருக்கோம். அதை முடித்ததுமே தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இடவானத்தை அத்து விட்ருக்குது. மெஷர்மெண்ட் வந்து இடவானத்துக்காண்டி அத்து, அதுக்காண்டி வந்து காலம் அவுட்டர் லைன்லேருந்து அந்த பக்கம் 4.5 இன்ச்சு, அதிலிருந்து 1.5 அடி வச்சு 1.5 பிசிசி காங்கட்டு போட்டிருப்போம். பிசிசி காங்கட்டு போட்டு முடித்ததுமே 1 லைன் பிரிக் ஒர்க் போட்டிருப்போம். அந்த 1 லைன் பிரிக் ஒர்க் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டால், இந்த பிளின்த் பீம் வந்து இந்த 1 லைன் பிரிக் ஒர்க்கில் தான் வந்து உட்காரும். இந்த பிரிக் ஒர்க் போடுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, அக்யூரேட் மெஷர்மெண்ட்டை கணக்கிட முடியும். சைடு, அதாவது பீமை வந்து சைடு கனெக்ட் பண்ணி ஒரு கரெக்டான லெவலுக்கு தூக்குக்காண்டி எடுத்துகிட்டு வர முடியும். மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காண்டி இதனுடைய பிளின்த் பீமை வந்து இந்த 1 லைன் இந்த பிரிக் ஒர்க் பாட்டத்தில் இருக்கிறதுல வந்து 1 லைன் பிரிக் ஒர்க் வந்து பண்ணுறோம். இதே மாதிரி வந்து 1 லைன் பிரிக் ஒர்க்கும் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு லெவல் வந்துடும். எல்லாமே இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து லெவல்காண்டி தான் இருக்குது இந்த 1 லைன் பிரிக் ஒர்க்கு. அந்த ஒரு ரீசனு. அதே மாதிரி இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ காலையிலேருந்து ஒர்க்கு போய்கிட்டு இருக்குங்கும்போது பிளின்த் பீம் கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. எண்டு டு எண்டு எல் அடிக்க சொல்லியாச்சு. L4த்தில் தான் லேப் லென்த் வரணும். சென்டரில், அதாவது வந்து டாப் வந்து சென்டரில் வரணும், பாட்டம் வந்து ஜங்ஷன் பாயிண்டில் வரணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ப்ரைமரி பீம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் டு காலம் ப்ரைமரி பீம் வருது. செகண்டரி பீம் வந்து ஆட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து காலம் டு காலம் ப்ரைமரி பீம்னு சொல்லுவோம். செகண்டரி பீம் இந்த சைட்டில் எங்கே ஆட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆட் ஆகும். இந்த தண்ணி தொட்டிக்கிட்ட இந்த டாப்பில் தான் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் இல்லை இந்த வாலில். இது வந்து செகண்டரி பீம்போம். இந்த செகண்டரி பீம் ராடு வந்து டாப்பில் இந்த ப்ரைமரி பீம் வர்ற ராடுக்கு மேலே டாப்பில் வந்து இப்படி வந்து லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். 6 இன்ச்சு ஸ்பேஸு, ராடு டிசைன் எல்லாம் கொடுத்தாச்சு. ரெயின்ஃபோர்ஸினுடைய டீட்டெயில் வந்து எப்படி பிளின்த் பீம் கம்பி கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால், என்னோடய யூடியூப் சேனல்லேயே நான் ஆல்ரெடி போட்ட சைட்டில் வந்து பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.